நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா, மார்ச் 19 கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்க்கலாம். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி அண்ட் டிஎன்யூஎஸ்ஆர்பி பற்றியான வீடியோஸ் வந்து நம்ம அப்டேட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஆல்ரெடி அப்டேட் பண்ண கரண்ட் அஃபேர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ரீசெண்ட் வீடியோஸில் இருக்கும், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். சரி வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட் பாயிண்ட் பாருங்கள். சென்னை ஐஐடியில் பார்த்தீங்கன்னா சிஎஸ் ராமகிருஷ்ணன் திரவம் மற்றும் வெப்ப அறிவியல் ஆராய்ச்சிக்கான சிறப்பு மையம் வந்து திறந்து வச்சுருக்காங்க. சரிங்களா? ஸ்ரீ ராமகிருஷ்ணன் திரவம் மற்றும் வெப்ப அறிவியல் ஆராய்ச்சி மையம் வந்து எங்கே வந்து திறந்து வச்சுருக்கான்னு கேட்டாங்கன்னா சென்னை ஐஐடியில். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்திய விண்வெளி வீராங்கனையான சுனிதா வில்லியம்ஸ் டிராகன் 9 விண்கலம் மூலம் பூமிக்கு திரும்பியுள்ளார். இப்போ பார்த்திங்கன்னா ரொம்ப கரண்டில் வந்து மிகப்பெரிய நியூஸாக வந்து நம்ம போயிட்டுருக்கிறது பார்த்திங்கன்னா சுனிதா வில்லியம்ஸ் வந்து விண்வெளிக்கு போனது தான். அவங்க பார்த்திங்கன்னா ஸ்டார்லிங் அந்த விமானம் மூலமாக வந்து விண்வெளிக்கு வந்து போனாங்க. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 9 நாள் பயணம் வந்து அவங்க திட்டமிட்டிகிட்டு இருந்தாங்க. ஸோ அப்புறம் ஒரு சில தொழில்நுட்ப கோளாறு காரணமாக பார்த்திங்கன்னா அவங்க கிட்டத்தட்ட ஒரு 9 மந்த் பக்கமாக வந்து விண்வெளியே தான் இருந்தாங்க. ஸோ அதுதான் பார்த்திங்கன்னா ஸ்பேஸ்எக்ஸ் நிறுவனத்துடைய டிராகன் 9 அந்த ராக்கெட் அந்த விண்கலத்தின் மூலமாக வந்து இப்போ அந்த சுனிதா வில்லியம்ஸ் வந்து மீண்டுட்டு வந்துட்டாங்க. சுனிதா வில்லியம்ஸ் ப்ளஸ் அவர் கூட வந்து இன்னொருத்தரும் போயிருப்பார். ஸோ 2 பேரும் வந்து போயிருக்காங்க. இன்னொன்று வந்து மெயினாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா விண்வெளிக்கு அதிக முறை சென்ற பெண் வீராங்கனை வந்து யார் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா சுனிதா வில்லியம்ஸ் 3 முறை வந்து போயிருக்காங்க. சரிங்களா? ஸோ அடுத்து பாருங்கள். கிர்கிஸ்தான் மற்றும் இந்தியா இடையேயான கஞ்சர் என்னும் கூட்டு இராணுவ பயிற்சியானது கிர்கிஸ்தானில் வைத்து நடைபெறுகிறது. கஞ்சர் இராணுவ கூட்டு பயிற்சி வந்து எந்தெந்த நாடு அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டா போதும். கிர்கிஸ்தானும் இந்தியாவும். ஸோ எங்கே நடக்குதுன்னா இப்போது கிர்கிஸ்தானில் வந்து நடந்துகிட்ருக்கு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மகாராஷ்டிராவில் பார்த்திங்கன்னா சத்ரபதி சிவாஜி நம்ம படிச்சிருப்போம் ஆல்ரெடி. ஸோ அவருக்கு வந்து கோவில் வந்து திறந்து வச்சுருக்காங்க. ஸோ எந்த மாவட்டம் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. மகாராஷ்டிராவில் தானே மாவட்டத்தில் வந்து சத்ரபதி சிவாஜி கோவில் வந்து திறந்து வச்சுருக்காங்க. ஸோ இந்த கோவில் தான் பார்த்திங்கன்னா சிவாஜிக்கு கட்டப்பட்ட முதல் கோவில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ அது வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எந்த பிளேஸ், எந்த மாநிலம், எந்த மாவட்டம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இளைஞர்கள் தொழில் புரிய 3 லட்சம் வரை கடன் வந்து கொடுக்குறாங்க. அந்த திட்டத்திற்கான பேர் பார்த்திங்கன்னா ராஜீவ் யுவ விகாசம் திட்டம். இது பார்த்திங்கன்னா தெலுங்கானா ஸ்டேட் தான் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இளைஞர்கள் வந்து ஏதாச்சும் ஒரு தொழில் பிஸ்னஸ் பண்ணணும்னா ஒரு 3 லட்சம் வரைக்கும் கடன் வாங்கிக்கலாம் இந்த திட்டத்தின் மூலமாக. சரிங்களா? ஸோ அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் பார்த்திங்கன்னா விக்ரம் 3201 கல்பனா 3201 என்ற நுண்செயலிகளை உருவாக்கியுள்ளது. கேட்கலாம். இஸ்ரோ வந்து இப்போ ரீசெண்டாக உருவாக்கிய நுண்செயலிகள் வந்து என்னென்னு கேட்கலாம். ஸோ அது 2 செயலியுமே வந்து பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம துணைக்கோள்கள் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கூல் புக்ஸில் வந்து கொஞ்சம் படிச்சிருப்போம் ஆல்ரெடி. ஒவ்வொரு கோளுக்கும் எத்தனை துணைக்கோள்கள்லாம் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ கரண்ட் அஃபேர்ஸ் டேட்டா படி பார்த்திங்கன்னா எதுக்கு வந்து துணைக்கோள் அதிகமாக இருக்குன்னா சனிக்கு தான் வந்து அதிகமாக இருக்குது. சரிங்களா? நம்ம ஸ்கூல் புக்கில் பார்த்திங்கன்னா வேளாணுக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. பட் ஆனால் கரண்ட் அஃபேர்ஸ் டேட்டா படி பார்த்திங்கன்னா இப்போது சனிக்கு தான் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. செகண்ட் பிளேஸில் வேளாண் இருக்குது. வேளாண் பார்த்திங்கன்னா ஒரு 95 + 97 98 எக்ஸாக்டாக தெரியல, கரெக்டாக வந்து ஒரு 95+ இருக்குது. சனிக்கு தான் பார்த்திங்கன்னா மொத்தம் 274 நிலவுகள் இருக்குது, துணைக்கோள்கள் இருக்குது. ஸோ இது வந்து முக்கியம். ஸோ ஸ்கூல் புக்கில் வேளாண் இருக்கும். இப்போ கரண்ட் அஃபேர்ஸ் டேட்டா படி பார்த்திங்கன்னா சனி கிரகத்துக்கு தான் பார்த்திங்கன்னா நிறைய துணைக்கோள்கள் இருக்குது. எத்தனைன்னு கேட்டாங்கன்னா 274. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கிலாந்து நாட்டில் கபடி உலகக்கோப்பை 2025 நடைபெற உள்ளது. ஸோ 2025ஆம் ஆண்டிற்கான உலக கபடி கோப்பை போட்டி பார்த்திங்கன்னா இங்கிலாந்தில் வந்து நடக்க போகுது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உலக மறுசுழற்சி தினம் பார்த்திங்கன்னா மார்ச் 18. ஸோ அவ்வளோதான். இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நம்ம பார்த்தாச்சு. உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம். இப்போ பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் மந்த் குரூப் 4 நோட்டிஃபிகேஷன் வந்து வருது. கண்டிப்பாக வந்து எல்லோரும் வந்து நல்லா படிங்க. நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.